என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். எல்லாரும் ரொம்ப ஆவலோட எல்லா கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. மெலிசாகிறதுக்கும் சத்துக்கு வலுவாக இருக்கிறதுக்கும் ஒரு பவுடர், அதாவது சத்து மாவு மாதிரி இல்லை, இது உடல் மெலிவுக்காகவும் எலும்புடைய பலத்துக்காகவும். இது உடல் வெயிட் லாஸ், அதாவது உடம்புடைய ஊழசதைன்னு சொல்லுவாங்கள்ல, வேண்டாத சதை வேண்டாத கொழுப்பை குறைக்கக்கூடிய ஒரு சத்து மாவு. அது சாப்பிட்டாக்க மாதத்துக்கு கேரண்டியாக ஒரு மாதத்துக்கு ஒரு 1.5 கிலோலேருந்து 2 கிலோ குறையும். இதை தேவையான அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்துட்டு ஓரளவுக்கு வெயிட் லாஸ் ஆயிடுச்சு, இப்போ எனக்கு 4 மாதம் 3 மாதம் 5 மாதத்தில் ஒரு 6 கிலோ 5 கிலோ குறைஞ்சிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சால் இந்த பவுடரை நிறுத்திக்குங்க. இப்போ அந்த பொருளுக்கு, அந்த சத்து மாவுக்கு, வெயிட் லாஸ் பவுடருக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. அரை கிலோ திட்டத்துக்கு சொல்கிறேன். எல்லாமே அரை கிலோ. ஒரு சில பொருள் கூணும், மீதியெல்லாம் எவ்வளோ குறையுதுன்றதை நான் அளவோடு சொல்லிக்கிட்டு வரேன். ராகி அரை கிலோ, அதாவது கேழ்வரகுன்னு சொல்லுவாங்கள்ல, அது அரை கிலோ. சோளம் அரை கிலோ. கம்பு அரை கிலோ. பச்சைப்பயிறு 200. கொள்ளு அரை கிலோ. மக்காச்சோளம் 200 கிராம். சோயா 200 கிராம். தெனை 100 கிராம். கருப்பு உளுந்து 100 கிராம். சம்பா கோதுமை 100 கிராம். பார்லி அரிசி அரை கிலோ. நிலக்கடலை 100 கிராம். ஏலக்காய் ஒரு 25 நம்பர்லேருந்து ஒரு 20 நம்பர் போடுங்க. இல்லை வாசனை கம்மியாக வேணும்னு கேட்குறவங்க ஒரு 5-6 ஏலக்காய் கூட போட்டுங்க. பவுடரை அரைக்கும் போது அதிலே சேர்த்துக்கணும். ஓமம் 25 கிராம். ஓமம் 25 கிராமு. சுக்கு 25 கிராம். ஜாதிக்காய் ஒரே ஒரு பீஸு. மாசக்காய் ஒரே ஒரு பீஸ். நான் சொல்கிறது அரை கிலோ திட்டத்துக்கு. இப்போ கிடைக்காத பழங்காலத்து அரிசி வகையில் நம்ம கிடைச்சா போடுங்க, கிடைக்கலன்னா விட்டுருங்க. இது கிடைக்கும், ஆன்லைனில் ஏதாவது ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கிடைக்கும். அந்த மாதிரி அரிசி வகையில் முக்கியமான அரிசிகளை சொல்கிறேன். குள்ளக்கார அரிசி, இது கருங்குருவை அரிசி, மாப்பிள்ளை சம்பா, சிகப்பு அரிசி. இது நல்லா சத்து வாய்ந்தது, எல்லாமே பாலிஷ் பண்ணாமல் உள்ளது, ரொம்ப சத்து நிறைஞ்சது. இது கைக்குத்தல் அரிசி, இதுக்கும் பாலிஷ் பண்ணாத உள்ள கைக்குத்தல் அரிசி. அதி முக்கியமாக வேண்டியப்பட்டது கவுனி அரிசி, பர்மா கவுனி அரிசி, கருப்பு கவுனி அரிசி. இது 1/4 கிலோ. இந்த பழைய காலத்து உள்ள அரிசி இருக்குல்ல, பழங்காலத்து அரிசி, கருங்குருவை, அறுபதாங்குருவை, கைக்குத்தல் அரிசி, சிகப்பு அரிசி, இந்த கவுனி அரிசிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் 200 கிராம் போடுவோம். இந்த பர்மா கவுனி அரிசின்னு சொல்லுவாங்கள்ல, கருப்பு கவுனி அரிசி மட்டும் அரை கிலோ போடுவோம். ஏன்னா இதெல்லாம் அரை கிலோ சேர்த்தோம்னா அந்த பேஸில் கருப்பு கவுனி அரிசியும் கொள்ளு, பார்லி, இது முக்கியமான ஒரு பொருள் வெயிட் லாஸுக்கு. அதனால் அது அரை கிலோ சேர்த்துக்கிடுவோம். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம பொறுமையாக ஒரே சட்டியில் 1 பை 1 வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் எப்படி என்னென்ன கூழ் காய்ச்சி சாப்பிட்றது நான் சொல்லித்தரேன். இப்போ கடாய் காஞ்சிருச்சு. நான் என்கிட்ட பெரிய கடாய் இருக்குது, அதனால் நான் மொத்தமாக வறுக்கிறேன். நீங்கள் கடாய் பெருசாக இல்லைன்னா ஒத்தையாக முதல்ல கனமான பொருளை வறுத்துக்குங்க. தனித்தனியாக வறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் என்ற கடாய் பெரிய கடாய் இருக்கிறதால மொத்தமாக வறுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு சோளம், ஏன்னா இது பொரியறதுக்கு அது வறுபடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் ஃபஸ்ட்டு அரை கிலோ சோளம் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் நல்லா வறுபடட்டும். இது வறுபட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு அரை பக்கம் வறுத்துருக்கு. நான் அதிலே 1 பை 1 சேர்த்துக்கிறேன். இது சோயா சேர்த்துக்கிறேன், ஏன்னா இதுவும் கொஞ்சம் தடிமமான பொருள். வறுபட்டுக்கிட்டு இருக்கும்போதே பார்லி அரிசி அரை கிலோ, அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெள்ளை சோளம் மக்காச்சோளம் முதல்ல போட்டது, இது மக்காச்சோளம். புண்ணு கூட சிகப்பாக இருக்கு பாருங்கள், அது மக்காச்சோளம். இது வெள்ளை சோளம், இது அரை கிலோ. வெயிட் லாஸுக்கு ரொம்ப 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 முக்கியமானது கொள்ளு. அந்த கொள்ளு
1 கிலோ சேர்க்குறேன். 1/2 கிலோ எல்லாம் சேர்த்தோம். கொள்ளு மட்டும் 1 கிலோ சேர்க்குறேன். கருப்பு உளுந்து 200, கருப்பு உளுந்து 200 கிராம் சேர்க்குறேன். பச்சை பயிறு அதுவும் ஒரு 200 கிராம் சேர்க்குறேன். கம்பு 1/2 கிலோ சேர்க்குறேன். கம்பும் 1/2 கிலோ சேர்க்குறேன். கேழ்வரகு அதுவும் 1/2 கிலோ சேர்க்குறேன். சம்பா கோதுமை 200 கிராம் சேர்க்குறேன். கருப்பு கவுனி அரிசி எல்லா கடையிலும் கிடைக்கும். இது ஒரு வெயிட் லாஸுக்கும் சரி, ஆரோக்கியத்துக்கும் சரி, சத்து எலும்புக்கு உள்ள கால்சியம் அந்த மாதிரி உள்ள அருமையான சத்து நிறைஞ்சது. கருப்பு கவுனி அரிசி 1/2 கிலோ சேர்க்குறேன். குள்ள கார அரிசி அது இப்போ அதெல்லாம் இது ஆதி காலத்தில் உள்ள அரிசி வகையில் சேர்ந்தது. அந்த அரிசியில் ஒரு 1/4 கிலோ சேர்க்குறேன். கருங்குருவை அரிசி இதுவும் ஆதி காலத்தில் உள்ள அரிசி வகையில் சேர்ந்தது. கருங்குருவை அரிசி இதுவும் 1/4 கிலோ சேர்க்குறேன். கைக்குத்தல் அரிசி இதுவும் 1/4 கிலோ சேர்க்குறேன். கைக்குத்தல் அரிசி. மாப்பிள்ளை சம்பா இதுவும் 1/4 கிலோ சேர்க்குறேன். மாப்பிள்ளை சம்பா. சத்து நிறைஞ்ச சிகப்பு அரிசின்னு சொன்னால் மேலே உம்மி எதுவும் அதாவது அந்த பாலிஷ் பண்ணாத அப்படியே செஞ்ச கருப்பு சிகப்பு அரிசி அதுவும் ஒரு 1/4 கிலோ சேர்க்குறேன். சிகப்பு அரிசி. தெனை 100 கிராம் சேர்க்குறேன். தெனை. ஓமம் 25 கிராம் சேர்க்குறேன். ஓமம் இதுவும் நல்ல ஜீரண சக்திக்கு எல்லாத்துக்கும் பொருத்தமானது. நல்ல ஒரு வாயுவை கலைச்சி ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடியது ஓமம். ஒரே ஒரு ஜாதிக்காய், ஒரே ஒரு மாசிக்காய் போடுறேன். 2 சுக்கு துண்டு இது ஒரு 50 கிராம் இருக்கும். 2 சுக்கு துண்டு போடுறேன். வேர்க்கடலை வறுக்காத வேர்க்கடலையே வறுத்த எது வேணாலும் சேர்த்துங்க. ஒரு 200 கிராம் சேர்க்குறேன். இதில் வாசனைக்காக ஒரு 7-8 ஏலக்காய் சேர்த்துக்குங்க வாசனைக்காக. இப்போ எல்லா பொருளும் போட்டோம். இதை பொறுமையாக நிதானமாக அப்படியே வறுத்து நல்ல வறுபட்ட வாசனை வர்ற வரைக்கும் அப்படியே வறுக்கணும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் பொறுமையாக வறுத்துருப்பேன். நல்லா வறுபட்ட வாசனை வந்துருச்சு. இப்போ இதை தீயை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நல்லா பொறுமையாக ஆற விட்டு ஆறுனதுக்கப்புறம் மிஷினில் அரைச்சிட்டு வந்துடும். இப்போ வெயிட் லாஸ் பவுடருக்காக நம்ம எல்லாம் வறுத்தோம் பார்த்தீங்களா, அந்த வறுத்த மாவை அரைச்சிட்டு வந்தாச்சு. இது நம்ம வியாபாரத்துக்காக எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக நான் அரைச்சி விற்பனைக்கு கொடுக்குறோம். நீங்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு 1/2 கிலோ 1 கிலோ அந்த ரேஞ்சில் மட்டும் கொடுக்குறோம். கேட்டு வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க. இப்போ இதை கஞ்சி எப்படி காய்ச்சலான்னு காட்டுறேன். ஒரு மிதமான தீயை ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, லோவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் அளவு சொல்கிறேன் பாருங்க. ஒரு ஸ்பூனுக்கு பெரிய டம்ளரில், இது பெரிய டம்ளராக இருந்தால் 1 கிளாஸ், சின்ன டம்ளராக இருந்தால் 2 கிளாஸ் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அளவு. இது பெரிய கிளாஸில் 1 கிளாஸ் ஊற்றுறேன். இப்போ 2 ஸ்பூன் போட போகிறேன். அதனால் 2 டம்ளர் ஊற்றுறேன். நான் 2 டம்ளருக்கு 2 ஸ்பூனுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த பெரிய ஸ்பூன், சின்ன நம்ம ஸ்பூனில், அந்த ஸ்பூனில், இது டீஸ்பூன் நல்ல பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஃபுல்லாக, அது பாருங்கள், ஃபுல்லாக அள்ளி 1 ஸ்பூன் போடுறேன். இன்னொரு ஸ்பூன் போடுறேன். 2 ஸ்பூன் போதுமானது. இதை அப்படியே கரைச்சிக்கணும்.
தண்ணியிலேயே கரைச்சிக்குங்க. தண்ணி சூடாகிறதுக்கு முன்னாடியே கரைச்சிருங்க. தண்ணியில் கரைச்சிட்டு கூட நீங்கள் காய்ச்சறதுக்கு மேலே எடுத்து வைக்கலாம். நான் இப்போ தான் அடுப்பை வச்ச உடனே நான் கரைச்சிக்கிறேன், இல்லைன்னா கட்டி போட்டுரும். ஒரு இனிப்பை எடுத்து காட்டுறதுக்காக கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை உப்பு போடுறேன், ஒரே ஒரு சிட்டிகை லைட்டாக போடுற உப்பு. இப்போ நீங்கள் அடி பிடிக்கும், விட்டால் அடி பிடிக்கும், கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்தில் இது கூலாக மாறிடும். இது எல்லாமே ஏற்கனவே நம்ம வறுத்து பவுடர் ஆக்கினதுனால ரொம்ப தளன்னு கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி கூழ் பதத்துக்கு, இந்த பாருங்கள் கஞ்சி பதத்துக்கு இப்படி வடிகிற பதத்துக்கு வந்துச்சுனாலே போதுமானது. தளன்னு கொதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ தீயை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த கஞ்சியை தேவைப்படுறவங்க நாட்டு சக்கரை போட்டு சுட சுட நாட்டு சக்கரை போட்டும் குடிக்கலாம். இல்லாதவங்க இதை அப்படியே ஆற விட்டுட்டு இதில் மோர் கலந்தோ உப்பு கலந்து மோர் போட்டு மோராக கலந்து நீங்கள் ஆகார பானம் மாதிரி ஒரு செம்பில் கலக்கியும் குடிக்கலாம். இது ஒரு அருமையான வெயிட் லாஸ் கஞ்சி. வெயிட் லாஸுங்கிறது மாதத்துக்கு ஒரு 1.5 கிலோ 2 கிலோ அந்த அளவுக்கு தான் குறையும். உடலுக்கும் ஆரோக்கியமானது. கால்சியம் சத்து, எத்தனை விட்டமின் எத்தனை சத்து சொல்கிறீங்களோ விட்டமின் சத்து இதில் சேர்ந்தது. எலும்புக்கு தேவையான கால்சியமும் அதிக புரதச்சத்து நிறைஞ்ச ஒரு அருமையான ஒரு பவுடர் இது, வெயிட் லாஸ் பவுட்ரு. இது கஞ்சியாக காய்ச்சி குடிக்கலாம், களி மாதிரி கிண்டியும் குடிக்கலாம், சாப்பிடலாம். இது ஒரு அருமையானது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஐயாவை ஆதரிக்காமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க. இதை பார்த்த உடனே நினைவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான். அதாவது இந்த பவுட்ரு தேவைப்படுறவங்க இதே மாதிரி பார்த்து செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. செய்ய முடியாதவங்க இந்த டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி, வாட்ஸ்அப் நம்பர் தெரியும், ஃபோன் நம்பர் தெரியும், கால் பண்ணி 1/2 கிலோ 1 கிலோ சிட்சத்தில் கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஆன்லைன் மூலிமா வாங்கிக்கலாம். தேவைப்படுறவங்க ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க.